பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலியின் ஸ்ரீனிவாசன் அருணாச்சலம். இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கு குரு பகவான் அருள் நிறைந்த நாள். இறைவனது திருவருளாலும் குருமார்களின் ஆசீர்வாதத்தாலும் இன்றைய ராசி பலன் பதிவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு முதல்ல பஞ்சாங்கத்தில் என்ன செய்தின்னு பார்த்தரலாம். இன்னைக்கு பராபவ வருஷம் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி ஆவணி மாதம் 3ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்னைக்கு இரவு 9:18 மணி வரைக்கும் வளர்பிறை அஷ்டமி திதி முடியுது. அதுக்கப்புறமா வளர்பிறை நவமி திதி துவங்குது. இன்னைக்கு காலையில் 9:08 மணி வரைக்கும் விசாக நட்சத்திரம் முடியுது. அதுக்கப்புறமா அனுஷ நட்சத்திரம் துவங்குது. இன்னைக்கு மாலையில் 4:25 மணி வரைக்கும் ஐந்திர நாம யோகம் இருக்கு. அதுக்கப்புறமா வைத்திருதி நாம யோகம் துவங்குது. இன்னைக்கு காலையில் 8:16 மணி வரைக்கும் பத்திரை கரணம் முடியுது. அதுக்கப்புறமா பவகரணம் துவங்குது. இன்னைக்கு காலையில் 9:08 மணி வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்தோட சந்திராஷ்டமம் முடியுது. அதுக்கப்புறமா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் துவங்குது. அதனால் அவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். அனைவருக்கும் வியாழக்கிழமை காலை வணக்கம். இன்றைய ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரத்திற்கு தொடக்க உரையாக வாழ்வியல் சிந்தனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்படுவது நமக்கு அந்த இடத்த போகக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை, வேற ஒரு கதவை திறக்கணுங்கிறதுக்காகத்தான். நாம் எல்லாருக்குமே வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் நம்ம கையிலிருந்து நழுவி போயிருக்கோம். அப்போ இது மட்டும் நமக்கு நடந்திருந்தால் நம்ம வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்குமேன்னு நினைப்போம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து திரும்பி பார்த்தோன்னா அந்த வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறதே நம்ம வாழ்க்கைக்கு நல்லதாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த நினைப்போம். நம்ம வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களை வாழ்க்கையோட ஒரு பதிலாகத்தான் நம்ம பார்க்கணும். இந்த விஷயத்திலிருந்து ஒரு கதவு மூடப்பட்டாலும் வருத்தப்படக்கூடாது, அடுத்த கதவு எங்கே இருக்குன்னு தேடி பார்க்கணும். இந்த ஒரு சின்ன சிந்தனையோட இன்றைய நாளுக்கான 12 ராசிகளுக்கான ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சவாலான நாள் தான். நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா விஷயமும் உடனே நடக்காமல் கொஞ்சம் தாமதமாகலாம். அதுக்காக டென்ஷன் ஆக வேண்டாம். ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினச்சா கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுத்தால் போதும். சவால்கள் வந்தாலும் அதை சமாளிக்கிற திறமை உங்களுக்கு இருக்கு. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்க ஏற்கனவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல நல்ல நகர்வு ஏற்படும். வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் நேற்று இருந்த நிலைமையை விட இன்னைக்கு கொஞ்சம் மேலே போற மாதிரி இருக்கும். அவசரப்படாம தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்க போகுது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு நடக்கும். வீட்லையும் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரலாம். மொத்தத்தில் இன்னைக்கு மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையுது. கடக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு செல்வம் சம்பந்தமான விஷயங்கள் சாதகமாக இருக்கு. பணவரவு வர வேண்டிய இடத்துல இருந்து கட்டாயம் வரும். ஏற்கனவே கொடுத்திருந்த பணம் திரும்ப கிடைக்கிற சூழ்நிலையும் இருக்கு. தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானத்தில் நல்ல முன்னேற்றமும் இருக்கலாம். பண விஷயத்தில் இன்னைக்கு ஒரு நல்ல நம்பிக்கை கிடைக்கிறனால உங்களுக்கு அமையுது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பயணம் சம்பந்தமான விஷயங்கள் முக்கியமாக இருக்கும். வேலைக்காகவோ தொழில் சம்பந்தமாகவோ அல்லது சொந்த விஷயமாகவோ வெளியே செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம். இந்த பயணம் வீணான பயணமாக இருக்காது. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் அந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல சாதகமான முடிவு வர வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வைக்கணும். வேலை அதிகமாக இருந்தாலும் உடம்புக்கு தேவையான ஓய்வை கொடுக்கணும்.
நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது, தூக்கம் குறைவா இருக்கிறது, இதெல்லாம் தவிர்த்துக்கங்க. சின்ன சின்ன உடல் அசௌகரியம் வந்தாலும் அலட்சியப்படுத்தாம கவனிச்சுக்கிறது நல்லது. துலா ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு மனசுல ஒரு அமைதி கிடைக்கிற சூழ்நிலை வரும். சில நாட்களா இருக்கிற குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். வீட்லையும் சரி, வேலை செய்யற இடத்துலையும் சரி, தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாம இருந்தீங்கன்னா மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். நிதானமா நடந்துக்கிட்டா இன்னைக்கு நாள் நல்ல நாளா இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமா கவனிக்க வேண்டியது கோபம். சின்ன விஷயத்துக்கு கூட உடனே கோபப்படுற சூழ்நிலை வரலாம். நீங்க பேசுற ஒரு வார்த்தை பெரிய பிரச்சனையா மாறிடக்கூடாது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்துக்குங்க. கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளை சுலபமா நீங்க தவிர்த்தரலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கிற நாள். நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு நல்ல வாய்ப்பு வரும். நீண்ட நாட்களா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் திடீர்னு சாதகமா முடியலாம். அதனால வாய்ப்பு வரும்போது தயங்காம பயன்படுத்திக்கங்க. இன்னைக்கு உங்க முயற்சிக்கு அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரக்கூடிய நாளா அமையுது. மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். எவ்வளவு நாளா ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதுல நல்ல முடிவு வரும். வேலை, தொழில், சொந்த முயற்சி எதுவா இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கு பலன் கிடைக்கும். அதனால பாதியில விட்டுடாம தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது. கும்ப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் சவாலான நாள் தான். ஒரு காரியத்தை முடிக்க நினைச்சா எதிர்பாராத சில தடைகள் வரலாம். ஆனா அந்த தடைகளை பார்த்து பின்வாங்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு ஒரு வழி கிடைக்கலன்னா இன்னொரு வழியில முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு சவால் இருந்தாலும் அதை சமாளிச்சு முன்னேறக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு. மீன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். நீங்க கொஞ்ச நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். வேலை, தொழில், பணம் சம்பந்தமான முயற்சிகள்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். பெரிய மாற்றம் உடனே வரணும்னு எதிர்பார்க்காம இன்னைக்கு கிடைக்கிற சின்ன முன்னேற்றத்தையும் நல்ல அறிகுறியா எடுத்துக்கிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு ராசி பலனை முடிக்கிறதுக்கு முன்னாடி இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு அழகான விஷயத்தை பத்தி பார்க்கலாங்க. ஒரு மரத்துல இருந்து ஒரு இலை உதிரும் போது அந்த இலை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு யாருமே சொல்ல மாட்டோம். அது தன்னோட வேலையை முடிச்சிருச்சு. அதனால அந்த மரம் அந்த இலையை விட்டுருச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் சில மனிதர்கள், சில பழக்கங்கள், சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை விட்டு விலகும். அதை பார்த்து என்கிட்ட ஏதோ குறை இருக்கு, அதனால தான் இதெல்லாம் போயிருச்சுன்னு நினைக்க வேணாம். சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை விட்டு விலகிறது நம்ம வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்காகத்தான். அது ஒரு இயற்கையான மாற்றமாக கூட இருக்கலாம். மரம் உதிர்ந்த இலையை பிடிச்சு வச்சுக்காது. அதே மாதிரி நாமும் முடிந்து போன விஷயங்களை பிடிச்சுக்கிட்டு வாழ்க்கையை நிறுத்தி வைக்க கூடாது. விட வேண்டியதை விட்டுட்டு வரப்போகிற புதிய வசந்தத்தை எதிர்பார்க்க தெரிஞ்சவன் தான் வாழ்க்கையை அழகா வாழ தெரிஞ்சவன். இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி போன ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா அதுக்காக வருத்தப்படாதீங்க. இது முடிவில்ல, என்னுடைய அடுத்த பருவத்துக்கான துவக்கம்னு நினைச்சுக்கோங்க. சரி, இன்னைக்கு 12 ராசி பலன்களை பார்த்துருப்பீங்க. கட்டாயம் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இது போல தினமும் ராசி பலன், பஞ்சாங்கம், அரிய ஜோதிட தகவல்கள், புராண சம்பவங்கள், வாழ்க்கைக்கு பயன்படும் தத்துவ சிந்தனைகள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே நமது ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.
சரி, இன்றைய தினம் இறைவன் அருளாலும் நவக்கிரகங்களின் நல்லாசியாலும் உங்கள் இல்லங்களின் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, நீண்ட ஆயுள், எல்லா நலன்களும் பெருக மனதார பிரார்த்தனை செய்து மீண்டும் நாளை இன்னொரு பயனுள்ள ராசி பலனோடு சந்திப்போம்.